வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்களா ஈஸியா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் வெயிட் ரெடியூஸ் ஆகுது, நெக்ஸ்ட் போக போக வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாம அப்படி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி இந்த 30 days challenge ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் வெயிட்ல இருப்பீங்க. அப்போதான் வந்து உங்களுடைய பாடியில இருந்து வாட்டர் வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் வந்து ஃபேட் வந்து பர்ன் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமா கலோரி தேவைப்படும். ஆனா இப்ப நீங்க கலோரி டெபிசிட்ல தான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்லோவா உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நினைச்சு ஓவரா டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால வெயிட் வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும். சோ இது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வெயிட் லாஸ் பண்ணீங்களா நீங்களும் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, வீட்ல இருந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.